மாணிக்க குலத்தையும் குலத்துக்குரிய காணியையும் விடுவித்து எல்லையினை வரலாறு குலம் ஆரம்பத்தில் கிராமிய குலம் பால்ச்சினை எனும் பெயரிலே அழைக்கப்பட்டு வந்தது. இதன் முதல் அமைப்பின் செயலாளராக கணபதி பிள்ளை என்பவர் காணப்பட்டார். இக்குளமானது 1960ஆம் ஆண்டு கட்டப்பட்டு ஆரம்பத்தில் 25 விவசாயிகள் காணப்பட்டனர். பின்னர் அனைத்து மக்களின் கோரிக்கைகளுக்கும் அமைவாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கவாசகம் அவர்களினால் 1972ஆம் ஆண்டு குளம் புனரமைப்பு செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகளிலே பொறியியலாளர் மரியசிங்கம் அவர்கள் செங்கரடிலே அலுவலகம் இருந்த பொழுது புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பின்னர் பெரிய நீர்ப்பாசனமாக மாற்றம் பெற்ற பொழுது 42 குடும்பங்கள் அங்கு வசித்தும் வந்தனர். பின்னர் குளத்துக்குரிய பைசேகை அமைப்பின் தலைவராக சித்திரவேல் அவர்கள் காணப்பட்டார். இக்குளத்துக்கு அருகாமையில் அங்கு வசித்தவர்கள் 1980ஆம் ஆண்டு கோயில் ஒன்றும் கட்டப்பட்டு 1982ஆம் ஆண்டு நிறைவடைந்து இங்கு உள்ளவர்களின் காணிகளுக்கு முதன்முறையாக சேவியர் பிளார் 1986 கிடைக்கப்பெற்று தற்பொழுது எமது மாணிக்க கண்ட குளமானது வாகர பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்டும் வாகர பிரதேச கமநில அமைப்புக்குரிய குளங்களில் ஒன்றாக திகழ்வதோடு மட்டக்களப்பு மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்துக்குரிய குளமாகவே காணப்படுகின்றது. தற்பொழுது 850 விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறும் குளமாகவும் காணப்படுகின்றது. இவ்வாறு வரலாற்று சிறப்பையும் ஆரம்ப குடியிருப்பையும் கொண்ட மாணிக்க குளம் கிழக்கு மாகாணத்தில் இல்லாமல் வடமத்திய மாகாணத்துக்குரியதாகவே எல்லையிடப்பட்டுள்ளது. குளத்துக்குரிய அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரியது. ஆனாலும் புலனறுவை மாவட்டத்துக்குரிய குளமாகவே எல்லையிடப்பட்டுள்ளது. அத்தோடு இக்குளத்துக்குரிய காணியானது வனஜீவராசி திணைக்களத்துக்குரிய காணியாக அடையாளப்படுத்தப்படுவதால் விவசாயிகள் குளக்கட்டின் பாதையிலே சென்றாலும் கைது செய்யப்படுவதோடு அங்கு மாடு மேய்ப்பவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். அத்தோடு குளத்தினை மீன்பிடிக்கவும் வனஜீவராசி திணைக்களத்தின் தடையும் அச்சுறுத்தலும் விடுக்கப்படுகின்றது. குளத்தினை அண்டிய பகுதியிலே குடியிருக்கும் கட்டுமுறை வாண்டாங்குளம் மக்கள் குளத்து பாதையிலே செல்வதற்கு தடையும் விதிக்கப்படுவதோடு இக்குள பகுதியிலே சிலரின் வாழ்வாதாரமாக இருக்கும் தேனெடுக்கும் தொழிலும் பாதிக்கப்படுகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் வனஜீவராசி திணைக்களத்தினால் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு சென்று 70,000 ரூபாய்க்கு மேலும் வறுமை கோட்டில் வசிப்பவர்கள் பணமும் செலுத்தியும் உள்ளனர். எமது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் புலனறுவை மாவட்டத்துக்கும் இடையிலான எல்லை வீதி போடப்பட்டிருந்தாலும் குளமானது புலனறுவை மாவட்டத்துக்குரியதாகவே அங்கு வருபவர்களால் அடையாளப்படுத்தப்படுவதோடு விவசாயிகளுக்கும் அச்சுறுத்தலும் விடுக்கின்றார்கள். மேல் குறிப்பிட்ட தகவல்களை கவனத்துக் கொண்டு எமது சபையின் ஊடாக சோமவதி செல்லும் எல்லை வீதியை புலனறுவைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான எல்லையை கொண்டு சபையின் ஊடாக பிரேரணையை நிறைவேற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஊடாக இதனை நிவர்த்தி செய்வதற்கு அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர்.